Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறோம். பீட்சாக்கு 2 பிரெட்டுக்கு ஆர்டர் இருக்கு. சோ அதுதான் செய்ய போறோம். இப்போ காலையில 7 o'clock ஆச்சு. இப்போ போய் நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் அதுக்கு ப்ரூஃபிங் டைம். சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். சோ முதல்ல வந்து இப்போ நம்ம போய் அதுக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். வாங்க ஸ்டுடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேவையான ப்ரெப் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த ஏப்ரன் எல்லாம் மாட்டிட்டு அப்புறம் இடத்தெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் முந்தினாலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டேன். ஸோ நான் இதுக்குன்னு இல்லை, எப்போவுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பேன். எழுதி அதெல்லாம் வந்து கரெக்டாக ரெடியாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா எந்த ஒரு லேகும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல வந்து நம்மளோட வெயிங் ஸ்கேல், மாவு, எண்ணெய் இதெல்லாமே பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ எப்போவுமே பிரெட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட்டுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 2 பீட்சாஸும் 2 பிரெட்டும் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஒன்று வந்து ஹோல் வீட் பிரெட், இன்னொன்று வந்து சாதாரண மைதா பிரெட். ஸோ ப்ரெட்டுக்கு தான் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரூஃபிங் டைம் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஈஸ்டையும் நம்ம கலந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ்ட் கொஞ்ச நேரம் தனியாக எடுத்து வச்சோம்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி கிடச்சிரும். ப்ரெட்டுக்கு வந்து நான் வந்து பாலில் தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எடுக்க ஜன்னல் பின்னாடி இருந்து லைட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்கிறதுனால என் ஃபேஸ் கிளியராகவே தெரியல. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த போய் ஜன்னலை சாத்திட்டு வரேன். நம்ம பீட்சாலாம் பண்ணுறப்ப பால் கிடையாது, தண்ணியே போதும். இதுக்கும் தண்ணியே போதும். ஆனால் கொஞ்சம் வந்து ரிச்சாக இருக்கணும், மில்க் பிரெட் அந்த டைப்பில் இருக்கணுங்கிறதுக்காக நான் பால் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்படியே மெஷர் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் நான் பிரெட் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணதில்லை. கூடிய சீக்கிரமே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப நிறையா அப்படி எல்லாம் இல்லை. மைதா மாவு, அப்புறம் சால்ட்டு, நான் வந்து கொஞ்சம் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் அண்ட் நம்ம ஈஸ்ட் மிக்சர். ஸோ இவ்வளோ தான் மோரர்லெஸ். இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம பிரெட்டெல்லாம் செய்கிறப்ப இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேவர்ட் பிரெட்ஸ் எல்லாம் ஆட் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ள தேவையோ வந்து அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ரெட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எண்ணெய் சேர்த்துறோம்ல, எண்ணெய் சேர்த்தலாம் இல்லைனா பட்டர் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் எண்ணெய் சேர்த்துறீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து ஃப்ளேவர்லெஸ்ஸாக இருக்கணும். ஏதாவது ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து ஆலிவ் ஆயிலெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஈஸ்ட் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வச்சோம்ல, அதை நான் திறந்து பார்க்குறேன், பெருசாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் வந்து இன்னொரு 5 minutes நான் அப்படியே விட்டுட்டு அதுக்குள்ளே அடுத்த பீட்சாக்கான டோ வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். பீட்சாக்கு வந்து நான் தண்ணியில் தான் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறேன். அப்புறம் அதுக்கும் வந்து அப்படியே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சேம் பிரெட்டுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸோ அதே தான். என்ன அப்படின்னா இதுக்கு வந்து மைதா மாவு, தண்ணி, உப்பு, எண்ணெய் இது மட்டும் சேர்த்துனா போதும். ஸோ பால் கிடையாது. நான் வந்து பீட்சா எப்படி செய்யணும் அப்படிங்கிற ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அந்த ரெசிபி வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு டோ பிணையறதுக்கு நான் 1/2 hour டைம் போட்டிருந்தேன். ஸோ 4 பிணையணும் அப்படின்னா 2 hours ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெட்டர். பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம பிரெட்டு கூட சேர்த்திட்டோம் அப்படின்னா கலந்துடலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பிணையணும். நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பிணையிறோமோ அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes ஆகுது இதை நல்லா நம்ம நீட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த இலாஸ்டிக்காக நம்மளுக்கு பிரெட் வந்து சூப்பராக கிடைக்கும். உங்ககிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஹேண்ட் மிக்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஹேண்ட் மிக்சரில் டோ போடுறதுக்குன்னு ஒரு பேடல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் மாவெல்லாம் பிணைஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது, சும்மா காமிக்கணுங்கிறதுக்காக நான் மோஸ்ட்டாக கைதான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப எஃபர்ட் இருக்கிற நாள் மட்டும் வந்து அந்த டோ மிக்சர் எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து கையிலேயே பிணைஞ்சிடுறேன். அப்புறம் நான் ஈஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஸோ ஈஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் என்னோட ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ஈஸ்ட் வந்து டெட் அப்படிங்கிறது. ஸோ அது எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும் ஆக்டிவேட்டே ஆகாது. நான் ஃபர்ஸ்ட் வந்து சுடுதண்ணினால தான் ரொம்ப கொதிக்கிற மாதிரி வச்சுட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆக்சுவலாக இல்லை, 2-3 பேட்ச் பண்ணுறப்பவுமே அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகவே இல்லை. அப்புறம் தான் பார்த்தா அந்த ஈஸ்ட் வந்து இதாகிடுச்சு, டெட் ஆகிடுச்சு. ஸோ அதனால நான் வேற ஒரு ஈஸ்ட், புது பிராண்ட், வேற ஒரு பிராண்டோட ஈஸ்ட் வாங்கி தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொடுக்குற ஒரு பெரிய டிப் என்ன அப்படின்னா ஈஸ்ட் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகலைன்னா அதை உங்களோட டோவில் ஆட் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு ஆக்டிவேட் ஆகாத ஈஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோ ரைஸ் ஆகவே இல்லை. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், ரைஸ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த பேட்சையே ஃபுல்லாக வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகலைன்னா நீங்கள் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 minutes வந்து நல்லா நீட் பண்ணியிருப்பேன். இதை முடிச்சுட்டு நான் ஓரமாக வச்சுட்டு அடுத்த பேட்ச் வந்து அதே மாதிரி நீட் பண்ணுறேன்.
ஸோ அவங்க கேட்டிருக்க ரெண்டுமே வந்து வெஜ் பீட்சா தான். ஸோ அதனால வந்து ஃபுல்லாக நிறையா வெஜிடபிள்ஸ் அண்ட் மஷ்ரூம் அதெல்லாம் போட்டு நல்லா டாப்பிங் பண்ண போகிறேன். இதுக்கு நான் வச்ச பேர் வந்து என்ன அப்படின்னா கார்டன் பீட்சா. இதே மாதிரி 4 டைப் ஆஃப் டோஸையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அது ரைஸ் ஆகிற டைமுக்குள்ளே நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம், பீட்சா சாஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த பீட்சா சாஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணி வைக்கிறேன். தக்காளியோட அந்த ஐ பார்ட் இருக்குல்ல அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளான்ச் பண்ணணும். ஸோ அதை தக்காளியை கட் பண்ண உடனே நம்ம போய் ஃபர்ஸ்ட் பிளான்ச்சிங்க்கு போட்டுடலாம். ஸோ இந்த டீடைல்டு பீட்சா சாஸோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதோட லிங்க்கை. ஸோ நான் ஏற்கனவே அதை அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், கார்லிக், அப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் அதெல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம். நான் கட் பண்ண கார்லிக்கை மிக்சியில் அடிச்சு பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்மளோட தக்காளி பிளான்ச் ஆகி ரெடியாக இருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறமா இதோட தோல் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அவங்க வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கே வந்து இது கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நான் கடன்னு செஞ்சுட்டு இருக்கேன். அப்புறம் இதை பியூரேவாக பண்ணிட்டு நம்ம பீட்சா சாஸுக்கு தேவையானதை வணக்கி ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்தது பீட்சாக்கு டாப் பண்ணுறதுக்கு மஷ்ரூம், கேப்சிகம் 3 கலரில், ரெட், yellow, green, அதுக்கப்புறமா ஆலிவ். ஸோ இதெல்லாம் போட்டு நான் டாப் பண்ண போகிறேன். அதுக்கு அதை கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த பீட்சா வந்து என்னோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். நான் இந்த ரெசிபி செஞ்சேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் காலி ஆயிரும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீட்டுக்கு வரக்கு முன்னாடியே வந்து கண்டிப்பாக பீட்சா செஞ்சு வச்சிருந்துல சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இது எல்லாத்தோட ஃபேவரேட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டோ எல்லாமே டபுள் த வால்யூமில் ரைஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நான் பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிட்டு பீட்சா ஷேப் பண்ண போகிறேன். அந்த க்ரஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ட்ரேயில் எண்ணெயை ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அது ட்ரேக்கு மாற்றிடுறேன். என்னோட க்ரஸ்ட் வந்து கொஞ்சம் அளவுக்கு பெருசாக தான் இருக்குது. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு நல்லா தின் க்ரஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இந்த நம்ம டோ இருக்குல்ல அதை வந்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அளவான அந்த ஒரு தின் க்ரஸ்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி அந்த டைன்ஸில் நான் அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிட்டே வரேன். ஸோ தட் ரொம்ப ரைஸ் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக. அப்புறம் நம்மளோட டோ வந்து கொஞ்சம் மாய்ஸ்டாகவே இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆலிவ் ஆயிலை மேலே ப்ரஷ் பண்ணி விடுறேன். அப்புறம் நம்மளோட சாஸ், அதுக்கப்புறம் நான் வந்து மோட்சரெல்லா அண்ட் செடார் சீஸ் ரெண்டுமே வந்து காம்பினேஷனில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் டாப் பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணுறக்கு வச்சிடலாம். அடுத்தது நம்மளோட பிரெட்டோட டோ வந்து ரைஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இனி அடுத்தது வந்து இதை ப்ரூஃபிங்க்கு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இதை நான் கொஞ்சம் ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் ப்ரூஃபிங்க்கு வைக்க போகிறேன். ப்ரூஃபிங் டைம் வந்து ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஆகும். இது மூடி வச்சுட்டு இது ரைஸ் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் அடுத்த பீட்சா டோ ரெடி பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நான் 10 inch பேனில் தான் வந்து நான் பேக் பண்ணுறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் பீட்சா வந்து ரெடியாகி வந்துடுச்சு சூப்பராகவே. ஸோ இது ஆறணுன்னு அதை பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்குள்ளே அடுத்த பீட்சாவே ரெடி பண்ணி அவனில் வைக்க போகிறேன். ஸோ நம்ம ப்ரெட்டும் வந்து மீன்வைல் ப்ரூஃபாகி ரெடியாக இருக்குது. பீட்சா ரெண்டும் ரெடி ஆனதுக்கப்புறம் இதே உள்ளே வச்சிடலாம். இது வந்து நம்ம பீஸ் கட் பண்ணுறப்போ ஒரு 7 to 8 slices வந்து தாராளமாகவே வரும். என்னோட க்ரஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பீஸோட ஸ்லைஸ் கம்மியாயிருச்சு. பட் திக்னஸ் ஜாஸ்தி. ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி கேக் டின்லேயே பேக் பண்ணுறீங்க அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஓரங்களில் வந்து கத்தியை வச்சு நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றுறப்ப திருப்பினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த பீட்சாஸ் ரெண்டையும் உடனே வந்து சூடாக இருக்கிறப்பவே வந்து டிஸ்பேச் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நியர்பை லொக்கேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. அதனால நான் பிளேட்லேயே கிளிங் ரேப் மட்டும் போட்டு அனுப்பிச்சி விடுறேன். ஒரு பெரிய மிஸ்ஹாப் என்ன நடந்துருச்சுன்னா என்னோடய பிரெட் வந்து நான் ரெண்டையும் உள்ளே வைக்கிறப்போ கரண்ட் பவர் ஆஃப் ஆனதுனால அப்படியே வந்து ஹார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பிரெட்டு. திருப்பி கரண்ட் வந்ததுக்கப்புறம் அதை எங்களால் வந்து கரெக்ட் பண்ணவே முடியல. ஸோ அது வந்து நல்லாவே ஹார்ட் ஆகிடுச்சு. அதனால வந்து அந்த பிரெட் ரெண்டையும் வந்து நான் அனுப்பலை அவங்களுக்கு. அதை மட்டும் நான் அடுத்த நாள் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட யூஷுவலான இந்த லார்ஜ் பீட்சாஸோட ரேட் வந்து 700 rupees per plate. ஸோ டோட்டலாக வந்து 1400 நான் சார்ஜ் பண்ணேன். அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிகினரா இருந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஏன்னா எங்காவது பர்சனலா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.